பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் லைட் வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட் மட்டும்தான் நான் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். முக்கியமாக ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 1 சவரனுக்குள்ளே தான் வரும், 1 பவுன் தான் வரும். பேர் பேங்கிள் சேர்த்தே உங்களுக்கு 2 பவுனுக்குள்ளே தான் வரும். சரிங்களா? ஏன்னா ஒரு பேர் பேங்கிள் அப்படிங்கிறது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஜோடி 2 பவுன் எடுத்தால் தான் நமக்கு நல்லாவே உழைக்கும். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு டர்க்கி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க பார்வையாக அழகாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக வேஸ்டேஜ் சொல்ல முடியாது. மேலே நான் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 7.9 கிராம்ஸ் வருது. அதாவது 1 பவுனுக்குள்ளேயே தான் ஜோடி உங்களுக்கு 2 சவரன் வரும். லைட் வெயிட்டை பேங்கில் பொறுத்த வரைக்கும் நெளிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு உள்ள அந்த ரிங் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, வளையம் போட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமே உங்களுக்கு நெளிஞ்செல்லாம் போகவே போகாது. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த பேங்கிலும் உங்களுக்கு ஜோடி 2 பவுன் வரும். ஒரு பேங்கிள் வந்து கரெக்டாக 8 கிராம் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேங்கிள் வந்து கேரளா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அழகாக அந்த லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, கட் டிசைன்ஸ் கொடுத்து அரும்பரும்பாக அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக வரும். பார்க்கவே ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. இதோடைய கிராம் வந்து 7.9 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு வளையல் வந்து கரெக்டாக 8 கிராமுக்குள்ளே தான் வருது. சரிங்களா? ஒரு ஜோடி வளையல் நமக்கு 2 பவுன், ஆனால் பார்க்க நல்லா 3 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்வை வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து சேம் டர்க்கி பேட்டர்னில் ஹாலோவாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த நெட் மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாலோவாக நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு வளையல் வந்து 7 கிராம் தான் வருதுங்க. சரிங்களா? 4 வளையல் சேர்த்து எடுக்கணும்னு கிடையாது, நம்ம 2 கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு 14 கிராம் தான் வருது, 2 பவுனுக்குள்ளேயே தான் வருது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து சேம் ஹாலோவாக கொடுத்துருந்தாங்க. கேரளா டிசைன் மாதிரி நல்லா பார்க்க பார்வையாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 1 பவுன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இந்த கேரளா பேட்டர்ன், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இந்த மாதிரி இல்லைன்னா டர்க்கி டிசைன்ஸாக தான் வருது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு இப்படி பார்வையாக லைட் கிராம்ஸில் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக 8 கிராம் உங்களுக்கு வரும். சரிங்களா? 2 வளையல் சேர்த்து உங்களுக்கு 2 பவுன், ஒரு வளையல் வந்து 1 பவுன் வரும். ஸோ லைட் வெயிட்டில் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் மோஸ்ட்லி ஷாப்ஸ்லலாம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த வளையல் வந்து நம்ம தாளம்பூ செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாளம்பூ பேட்டர்னில் சுற்றி அவங்க கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருந்தது, ஹாலோவாக தான் இருந்தது. இது உங்களுக்கு ஒரு வளையல் வந்து 8 கிராம் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேங்கிள் வந்து நம்ம அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் பார்க்க ரொம்பவே பார்வையாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் போகும்போது தாராளமாக நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கிளுக்கு உள்ளே வந்து பிளாஸ்டிக் நம்மளால் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போது டெய்லி வியர் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சேஃப் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அக்கேஷ்னலாக போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வளையல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. மேட் ஃபினிஷும் இருக்குது, ஷைனிங் ஃபினிஷும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் இந்த டர்க்கி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் ஒரு பேர் வந்து நமக்கு 2 சவரன் வரும். ஒரு வளையல் தனியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 கிராம் வருது. ஆனால் ரொம்ப நல்லா பட்டையாக கொடுத்துருந்தாங்க. நம்ம லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் கோல்டு சேமித்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான 3 நகை சேமிப்பு திட்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 11 மந்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதந்தோறும் நம்ம வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். 11 மாதம், ஒரு மாதம் நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 11 மாதம் சேம் அதே 1000 ரூபாய் தான் கட்டணும். அன்னைக்கு தேதிக்கு தங்கத்தோட விலை என்னவோ அந்த தங்கத்தை நமக்கு வந்து அவங்க சேமித்து கொடுத்துருவாங்க. 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தங்கம் சேர்த்துருக்கோமோ அதை நம்ம சேதாரம் செய்கூலி இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி கட்டி மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம தங்கத்தை வாங்கிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து எந்த விதமான பேட்டர்ன்ஸாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிக் டிசைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எடுத்துக்கலாம், எல்லோ கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜுவல்லரி கூட நீங்கள் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் பணத்தை சேமித்து வச்சு எடுக்கும்போது சேதாரம் செய்கூலி கிடையவே கிடையாது. 2வது ஸ்கீம் என்னென்னா லம்சமாக அமௌண்ட் போடுறது, அதை வந்து பாண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே நம்ம போய் நகை எடுத்தோம்னா கண்டிப்பாக சேதாரம் செய்கூலிலாம் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் அது நமக்கு கண்டிப்பாக பண விரயத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் மெத்தடில் போயிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன ஜுவல்லரி வேணுமோ அதை ஆர்டர் கொடுத்தும் நம்ம தாராளமாக சேதாரம் செய்கூலி இல்லாமல் ஜிஎஸ்டியோட வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கோல்டு ஜுவல்லரி நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது மெத்தடு. இல்லை வேறு ஏதாவது கோல்டு ஜுவல்லரி நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது மெத்தடு.
தேர்டு சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய நகை இருக்கும்ல, ஏதாவது நகைகள் வந்து உடஞ்சி போயிருக்கலாம், டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லை பழைய நகை நம்ம பாட்டி காலத்து நகையாக இருக்கலாம். ஸோ அந்த கோல்டெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ட்ரெண்டிங்காக மாற்றணும்னு நினப்போம். ஆனால் மாற்றினா நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ பண இழப்பீடு அங்கே ஏற்படும்ன்றதுனால வேண்டாம், பழைய டிசைனாகவே இருக்கட்டும்னு வச்சுருப்போம்ல. அந்த பழைய நகைகளை நம்ம லலிதா ஜுவல்லரியில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எத்தனை கிராம் நகை வந்து பழைய நகை கொடுத்தோமோ அதுக்கு ஈடாக இருக்கக்கூடிய புது டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேதாரம் செய்கூலி இல்லாமல் ஜிஎஸ்டியோடு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது மூணுவே ரொம்பவே நமக்கு இந்த காலகட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நகை விலை வந்து நமக்கு ஏறிட்டே போகுது. நிறைய பேர் சொல்கிறீங்க தங்க விலை வந்து ஏறுது, அதனால் இனிமேல் தங்கமே வாங்க முடியாதுன்னு. கிடையவே கிடையாது. நம்ம வந்து தங்க விலை ஏறினாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சேமிப்பு நீங்கள் பண்ணுங்கள். அதை பயனுள்ளதை அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போட்டிங்கன்னா சேதாரம் செய்கூலி இல்லாமல் நம்ம நகையாக எடுத்துக்கலாம், இல்லை கோல்டு காயின்ஸாக வாங்கி கூட நம்ம சேமிச்சுக்கலாம். உங்களோட சேமிப்பை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து நமக்கு அழகாக எனாமல் கொடுத்துருக்காங்க. மாங்காய் பேட்டர்ன் மாதிரி லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன் அண்ட் ரெட் கலரில். நடுவில் வந்து நிறையா அந்த முல்லை டிசைன்ஸ் மாதிரியும் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம கேரளா டிசைன் மாதிரி சொல்லுவோம். ஸோ உள்ள நல்லா ஹாலோவாக கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கிராமுமே வந்து உங்களுக்கு 8.9 கிராம் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பார்வையாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு 3 பவுன் லுக் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டர்க்கி மாடல் மாதிரி தான் லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் அண்ட் ஷைனிங் ஃபினிஷ் ரெண்டுமே இருந்தது. இந்த வளையல் வந்து ஒரு வளையல் உங்களுக்கு கரெக்டாக 8 கிராம் வருது. சிங்கிள் பீஸ் பேராக எடுத்திங்கன்னா கரெக்டாக 16 கிராம் வரும், 2 பவுன் கணக்கில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பிளெயினாக இருக்கக்கூடிய அங்கங்கே மட்டும் எனாமல் வச்சுருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கோல்டு பிளெயின் பேங்கிள்ஸ் பிடிக்கும்ல, லலிதாவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம லலிதா ஜுவல்லரியில் லைட் வெயிட் டு ஹெவி வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெவி வெயிட் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு ஹாலோ டைப்பு, கேரளா பேட்டர்னில், இல்லை டர்க்கி பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்து எனாமல் லுக் வச்சு தான் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வளையலே உங்களுக்கு 8 கிராம்குள்ளே இருக்கணுங்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் 1 சவரன் 2 சவரனுக்குள்ளே நான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன். ஹெவி வெயிட்லேயும் லலிதாவில் இருக்குது, 3, 4 சவரன் 10 சவரனில் கூட இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் நான் வந்து அடுத்த வீக் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, 4 கிராமில் வரக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக வரும். நிறைய பேர் கல்ல வச்ச பேங்கிள் கேட்டிருந்தீங்க, வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெவி வெயிட் பெண்டன்ஸ் கேட்டிருந்தீங்க, லாங் செயினுக்கு போடுற மாதிரி, அதுவும் கவர் அப் பண்ணியிருக்கேன். ஆன்டிக்கில் சில்வரில் வரக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களுடைய ஸ்டாச்சுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த கம்மிங் டேஸில் உங்களுக்கு 1 by 1 ரிலீஸ் ஆகிடும். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள்.